நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் சந்திரசேகர் மயக்கமாகி போய் கிடக்காங்களே, அந்த இடத்துல வந்துட்டு அன்பரசி பார்த்துட்டு, ஐயோ சார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியே சந்திரசேகரை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே இருந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்காரங்களும் போஸ்ட்டு சப்ளை பண்ணுவாங்கள்ல, அவர் வர்றாங்க. டேய் சண்முகம் இங்கே வா, நீ வந்துட்டு அவர் தான் அவங்க அப்பாவான்னு கேட்டேல, அந்த ஆளே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அங்கே பாருங்கள், அந்த நிற்கி தான் அந்த பொண்ணு தான், இவ்வளோ நாள் அப்பான்னு தெரியாமல் தான் ஒரே வீட்டில் 2 பேரும் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சரி இருக்கட்டும் சார், இப்போதைக்கு சொல்ல முடியாது, அந்த பொண்ணே பாவம் பதட்டமாக இருக்குது, அந்த பொண்ணோட நம்பர் என்கிட்ட இருக்குது, அப்புறமா கால் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சரிப்பா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த சைடு அன்பரசி ஃபோனை கார் மேலே வச்சுட்டு யாருக்காவது ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, யாருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இவரை வந்துட்டு பேக் சீட்டுக்காவது மாற்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நிற்கிறதுல ஒருத்தன் வந்துட்டு அன்பரசியோட ஃபோனை திருடி அவன் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறான். இதெல்லாம் அன்பரசி கவனிக்காமல் கார் ஓட்டுறதுக்காக முன்னாடி போய் உட்காடுறாங்க. அன்பரசிக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் விஸ்வா சொல்லி கொடுத்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. எப்படியாவது சாரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கார் எப்படியோ எடுத்துகிட்டு ஓட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து விஸ்வா அவங்க ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு சரியாகி வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வெளியில் வந்து நிற்க, சரி நான் வந்துட்டு பைக்கில் வந்துடுறேன், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி விஸ்வா சொல்ல, இல்லை இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ என்னோட கண் பார்வையில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பத்மா அதை கேட்டதும், அம்மா என்னம்மா இப்போ கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நானே வண்டி ஓட்டுறேன், நீங்கள் போய் வெளில உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே உட்கார வச்சதும் அவங்க அண்ணனும் இவரும் மட்டும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நானே வந்துட்டு மல்லிகா உங்களோட பொண்ணு அன்பரசின்னு எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அம்மாவுக்கு அன்பரசியை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதுடா. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? இங்கே பாரு, உன் முடிவை மாற்றிக்கோ, எப்படியும் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு பழகிரும், இதாண்டா ப்ராக்டிக்கல் லைஃப், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஸ்வாவும் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா பார்க்குறாங்க, நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி அமுச்சு வர்றாங்க. அந்த சைடு அனன்யா டென்ஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக நான் அந்த அன்பரசியை சும்மா விட மாட்டேன், உனக்கு வந்துட்டு விஸ்வா கூட தான் கல்யாணம் நடக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோடி, ஏன்டி இப்படிலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்களும் அம்மாவும் இப்படி ஏதாவது பேசத்தான் லைக்கு, ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமா நின்றுக்கிட்டு இருக்க, ஏன் அனன்யா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு சிவகாமி வராங்க. டே அனன்யா இங்கே பாரு, எல்லாம் சரியாயிடுச்சு, நீ இனிமேல் கல்யாணத்துக்கு கிளம்பு அப்படின்றாங்க. என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்ல அப்படின்னு சொல்ல, அங்கே போட்ட பிளான் படி பத்மா செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டாங்க, விஸ்வா கல்யாணத்துக்கு ரெடி, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம் பத்மா கிட்ட நாங்கள் தான் சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி நடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கோங்க, அப்புறம் விஸ்வா எப்படியும் பார்க்க வருவார்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அது மாதிரியே பண்ணியிருக்காங்க. விஸ்வா வந்துட்டு இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு அதை கேட்டதும் அனன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா அப்படியே அந்த அவளோட கதையை முடிச்சிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இந்நேரம் உங்கள் அப்பா வந்துட்டு அவளை வந்துட்டு கொல்றதுக்கு ஆள் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு ஆமாம் அப்பா தானே, அவரை நீங்கள் நல்லா அமுச்சு விட்டுருக்கீங்களே அப்படின்னு ஏன் என்னாச்சு, அதெல்லாம் அவர் கரெக்டாக முடிச்சிருவாரு, நீ பேசாமல் உன் பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்னு அமுச்சு வர்றாங்க. இந்த சைடு அன்பரசிக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுக்குற தாத்தா இருக்கார்ல, அவர் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை வந்துட்டு அன்பரசி செல்லுக்கு அமுச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகக்கிட்ட சொல்ல, அவங்க மகளை அமுச்சு விடுறாங்க. சரி அமுச்சு விட்டு அந்த பொண்ணு பார்க்குதோ பார்க்கல, எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கால் பண்ணிடு அப்படின்னு இவங்க வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோனை தான் ஒருத்தர் திருடி வச்சிருக்காங்களே, அவங்க 2 பேரும் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் இந்த ஃபோனுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குடா, ஒருத்தவங்களோட முழு ஜாதகத்தையும் அவங்க ஃபோன் தான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ அர்ஜென்ட் போலடா, பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்துருடா, இல்லைனா அட்டன் பண்ணி என்னென்ன அதாவது கேளுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ சும்மா இருடா, இதெல்லாம் விற்றா அதிக காசு தேரும், அப்பெல்லாம் ஃபோனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எங்கே சொன்னால் கேட்ட தானே, இல்லைனா ஃபோனை அட்டனாவது பண்ணு அப்படின்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அப்பா ஃபோனே அந்த பொண்ணை அட்டன் பண்ணலப்பா, வந்துட்டு ஏதாவது வேலையாக இருக்கும், இல்லை பார்க்காம கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு இல்லைம்மா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நான் பிரிண்ட் போட போகிறேன்னு சொன்னோன்னே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுப்பா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லைப்பா அந்த பொண்ணு தான் ஃபோன் எடுக்கல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, அந்த பொண்ணோட கண்ணில் அவங்க அப்பா மேலே இருந்த பாசத்தை பார்த்தம்மா, ஒரு தடவை சின்ன வயசுல நீ தொலைஞ்சு போயிட்ட, அந்த ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி நீ என்னை பார்த்தப்போ உன் கண்ணில் அந்த ஒரு தவிப்பு இருந்துச்சே, அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அரை மணி நேரத்துக்கு இப்படின்னா 20 வருஷம் அந்த பொண்ணு அப்பாவை பார்க்காம எப்படி துடிச்சுட்டு இருக்கோம் நினச்சிப்பாரு அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு சந்திரசேகருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுமே டாக்டர் வந்துட்டு ஃபோன் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு நர்ஸ் வராங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, உள்ள டாக்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
டாக்டர் வெளியில் வந்துட்டப்போ அவர் வந்துட்டு சரியாயிட்டாரா எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் யார் அப்படின்றாங்க. நான் அவர் வீட்டில் தான் இருக்கேன், அவர் வந்துட்டு எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாங்க. அவருக்கு இப்போ சரியாயிடுச்சு, மயக்கம் தெளிஞ்சது, நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க. மயக்கம் மட்டும் தானே, வேறு எதுவும் இல்லையா, அவர் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காரு, இது அவரோட மொபைல் தான் நினைக்க, ஃபோன் வந்துட்டே இருக்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ஃபோனை வந்துட்டு அன்பரசி பார்க்குறாங்க. பார்த்து சிவகாமி தான் கால் பண்ணியிருக்காங்க. ஐயோ இன்னைக்கு கல்யாணம் இல்லை அனனி அக்கா அதான் இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரை பார்த்தமா நிற்கிறாங்க. அந்த சைடு மஞ்சு இருக்காங்கல்ல, கோவிலில் போயிட்டு காணிக்கெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு அன்பரசி கண்டிப்பாக அவங்க அப்பாவை பார்த்துருப்பா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அன்பரசிக்கு தான் கால் பண்ணுறாங்க. எந்த சைடு அன்பரசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மல்லிகா போகும்போது வந்துட்டு அந்த ரவுடிங்க கடத்திடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.